Dear students, welcome back to Omnibus, the Life Changer Guide channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான டிஎன்பிசி குரூப் 4 ரிலேட்டடான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் பாப்பப் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒரு வீடியோலையும் டிஎன்பி சம்மந்தப்பட்ட கேள்வி மற்றும் பதில்கள், மிக முக்கியமான கேள்வி பதில்கள் மட்டும்தான் நம்ம போடுறோம் எம்சிக்யூ வடிவில். இது உங்களுக்கு அவசியம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற ஒரு பகுதியை மட்டும் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு 20 கேள்வி அண்ட் பதில்கள், மிக முக்கியமான 20 கேள்வி மற்றும் பதில்களை 10th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ரொம்ப செலக்டிவான கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன். அவசியம் 20 கேள்விகள்லேருந்து 3லேருந்து 5 கேள்வி கட்டாயமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை நீங்கள் படிங்க. வாங்க போகலாம். முதல் கேள்வி, இந்திய அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1935 வருடம். இரண்டாவது கேள்வி, மாநில சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1935 வருடம். மூன்றாவது கேள்வி, ஆகஸ்ட் சலுகையை அறிவித்தவர் யார்? லின் லித்கோ பிரபு, 1940 வருடம். நான்காவது கேள்வி, கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு எது? 1942 வருடம். ஐந்தாவது கேள்வி, திவாலாகி வரும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று கிரிப்ஸ் தூதுக்குழுவை விமர்சித்தவர் யார்? காந்தியடிகள். ஆறாவது கேள்வி, வெள்ளையனை வெளியேறு தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது? பம்பாயில் நிறைவேற்றப்பட்டது 1942 வருடத்தில். ஏழாவது கேள்வி, சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தை பொறுப்பேற்ற இடம் எது? சிங்கப்பூர். எட்டாவது கேள்வி, டெல்லி சலோ என்று முழங்கியவர் யார்? சுபாஷ் சந்திரபோஸ். ஒன்பதாவது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படையின் பெயர் என்ன? ஜான்சி ராணி படைப்பிரிவு. பத்தாவது கேள்வி, வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு இது? 1945 ஆண்டு. 11வது கேள்வி, அமைச்சரவை தூத்துக்குடி இந்தியா வந்த ஆண்டு எது? 1946 ஆண்டு. 12வது கேள்வி, நேருவின் தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1946 செப்டம்பர் 2ஆம் தேதி. 13வது கேள்வி, நேரடி நடவடிக்கை நாளை கடைபிடித்தது யார்? முஸ்லீம் லீக், ஆகஸ்ட் 16, 1946 ஆண்டு. 14வது கேள்வி, மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் எது? 1947 ஜூன் 3. 15வது கேள்வி, இந்திய விடுதலை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 1947 ஜூலை 18ஆம் தேதி. 16வது கேள்வி, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் யார்? கிளமெண்ட் அட்லி. 17வது கேள்வி, செய் அல்லது செத்துமடி முழக்கம் எந்த இயக்கத்தை உரியது? வெள்ளையனை வெளியேறு இயக்கம். 18வது கேள்வி, தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் தொடங்கியவர் யார்? வினோபா பாவா. 19வது கேள்வி, இந்தியாவின் கடைசி வைஸ்ராயாக இருந்தவர் யார்? மவுண்ட் பேட்டன் பிரபு. 20வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநராக இருந்தவர் யார்? சி ராஜகோபாலாச்சாரி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் வருது. மிஸ் பண்ணாமல் அவசியம் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.